ஹாய்ங்க, நம்ம வீடியோ பார்க்க வந்த விவசாய சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். இப்போ நம்மளோட நிலக்கடலையில் ஒரு செடியை பிடுங்குவோம். அதில் எப்படி கடல விழுதுகள்லாம் இறங்கியிருக்கு, அது எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். கரெக்டாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை பார்த்தீங்களா, கரெக்டாக 45 to 50 நாள் அந்த ஸ்டேஜில் இருக்குது. ஒரு செடிக்கு கிட்டத்தட்ட 7 கல்ல 8 கல்ல தான் இருக்கும் போல இருக்குது. இதில் உள்ள இந்த சின்ன சின்ன கிழங்கா இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம் கடலையாக மாற்றணும். அதுக்காக தான் நம்ம இந்த வித்யுத்தை பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1-2 இலையில பூச்சி லேசாக தென்பட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த தென்பட்டதுக்காக தான் நம்ம குளோரிபைபாஸு நம்ம சேர்த்துருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை பட்டம்னா புழுவோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வைகாசி பட்டத்தில் அந்தளவுக்கு புழுக்களோட தாக்கம் இருக்காது. அந்த வண்டு பூச்சி அஸ்வினி அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இதில் அதிகமாக வரும். நம்ம போன மருந்து கரெக்டாக பயன்படுத்திட்டோம். ஸோ போன வீடியோவை நம்ம பாருங்கள், வைகாசி பட்டம்னு போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதில் இருக்கக்கூடிய மருந்தை நம்ம பயன்படுத்தினாலே போகிறோம். அந்த ஸ்டேஜ்லேயே கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த புழுக்களோட தாக்கம் எல்லாமே கட்டுப்படுத்திடலாம். இதில் கிட்டத்தட்ட 2 கொடி இருக்குது. 2 கொடிலையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 கடலை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 20 கிழங்கையும் நம்ம கடலையாக மாற்றணும். அதுக்காக தான். இப்போ கொடியோட ஹைட்டு பாருங்கள். கொடியோட ஹைட்டு கரெக்டாக 1 முழம் வரும் கரெக்டாக. ஸோ இதுதான் கரெக்டான ஹைட்டு. நம்ம மிஷினில் அடிக்கணுன்னாலும் சரி, கையால் ஆயிடணுனாலும் சரி, இந்த ஹைட்டு போதுமானது. நம்ம வித்யுத்தை பயன்படுத்தும் போது இந்த நுனியில் இருக்கக்கூடிய இந்த இலைகள்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே கரையறுன்னு மட்டை விட்ட மாதிரி போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம முழுக்க நம்ம வித்யுத்தை மட்டும் பயன்படுத்துகிறோம். மற்றபடி இந்த போரான், அந்த மைக்ரோ ஃபுட்டு, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த பயன்படுத்தக்கூடிய கால்சியம் நைட்ரேட்டு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சா நம்ம பயன்படுத்துவோம். ஸோ நம்ம அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்காக மட்டுமே நம்ம இந்த 45 to 50 நாள் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். 50 நாள் ஸ்டேஜுக்கெல்லாம் கரெக்டாக இப்படி தான் இருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் இறங்கக்கூடிய இந்த விழுதுகள் எல்லாத்தையும் நம்ம கடலையாக மாற்றணும். அதுக்காக தான் நம்ம முழுக்க நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நோயெலாம் நோயோட தாக்கம்லாம் அடியில் எதுவுமே கிடையாது. இந்த டிக்கா இலைப்புள்ளிலாம் இல்லை, சுத்தமாக கிடையாது. அப்படியே வந்தாலும் வரல, லைட்டாக தான் ஒரு புள்ளி தெரியுது. அது பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கு தான் டைட்டான் பயன்படுத்துகிறோம். டைட்டான் பார்த்திங்கன்னா ஹெக்ஸாகோனல் 5 EC. ஸோ இதுவே நமக்கு போதுமானது. இப்போதைக்கு ஒரு 75 நாள் ஸ்டேஜில் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துக்கலாம். அப்போ கொடுக்கும்போது நமக்கு கரெக்டாக ஃபுல்லாகவே, ஏன்னா கொடியோட ஹைட்டு நமக்கு வளர போகிறதில்ல. அதனால் நம்ம அதை கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா முழுக்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நம்ம வித்யுத் தான் பயன்படுத்துகிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபேக்லோபோல் புட்ரோசோல் 40% இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி வித்யுத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை கீழே கொடுக்குறோம். அது கார்த்திகை பட்டத்தில் பயன்படுத்தணும். இது பார்த்திங்கன்னா வைகாசி பட்டத்தில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது தனியாக கரெக்டாக நம்ம கரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு 10 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிங்க. ஏன்னா இது கொஞ்சம் தயிர் மாதிரி கெட்டியாக இருக்கும். இது குளோரிபைபாஸ் 50 EC உள்ள மருந்து வாங்கியிருக்கோம் புழுவுக்காக. இது 40 டேங்க் போட்டு ஒரு டேங்குக்கு 40 ml போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கார்த்திகை பட்டத்தை வாங்கின அந்த டைட்டானே இருக்குது. ஸோ இதுவே போதுமானது இந்த ஸ்டேஜுக்கு. இது டைட்டான் சொல்கிறேன், ஆனால் ஹெக்ஸாகோனல் 5 ECன்னு சொல்லணும். இது எல்லா கம்பெனிலையுமே தராங்க. இது டேங்குக்கு 40 ml வாங்கிக்கிங்க. ஒரு ஏக்கருக்கு 400 ml தேவைப்படும். 6 லிட்டர் வாங்கிக்கிங்க. கூட போனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க வித்யுத்து தான் நம்ம ஊற்ற போகிறோம். இது கரைச்சோம்னா பார்த்திங்கன்னா தயிர் மாதிரி நல்லா பால் மாதிரி வெள்ளையாக இருக்கும். இதை நம்ம அடித்தோம்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம கொடியோட வளர்ச்சி முழுக்க ஸ்டாப் ஆகிடும். கீழே இருக்கிற 4 கல்லையாக இருந்தாலும் முட்டை வச்சிடும்.